பினாக்கல் விருதுகள் 2024. தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்கிற இலக்கை நோக்கி நகர்ந்து வருகிறது. 2023-2024 நிதி ஆண்டுக்கான வளர்ச்சி குறித்த ஆய்வறிக்கையில் ரிசர்வ் வங்கி கூறியது, இந்தியாவிலேயே தொழிலாளர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது. இவ்வாறு நம் மாநிலத்தின் நிலையான வளர்ச்சிக்கு ஆதாரமாக விளங்குபவர்கள் தொழில், மருத்துவம், சமூகம் மற்றும் கல்வித்துறையில் தன்னகரில்லாமல் உழைப்பவர்களாகும். அப்படி துறை சார்ந்து சிறந்து விளங்கும் தொழில் முனைவோர்களையும் நிறுவனங்களையும் ஊக்குவிப்பதும் அங்கீகரிப்பதும் நம் சமூக கடமையாகும். அதற்கான முயற்சிதான் விகடன் குழுமத்திலிருந்து வி கனெக்ட் முன்னெடுக்கும் பினக்கல் விருது வழங்கும் விழா. கடந்த 2024 ஆண்டில் கல்வி, தொழில், மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கிய நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் 18 பேரை தேர்ந்தெடுத்து பினக்கல் விருது வழங்கி அங்கீகரிக்க உள்ளோம். இது தொழில்துறையில் உச்சம் தொட்டவர்களுக்கான அங்கீகாரமாகவும் உச்சம் தொட உழைப்பவர்களுக்கான அடையாளமாகவும் இருக்கும். இது விகடன் குழுமத்தின் வி கனெக்ட் வழங்கும் பினக்கல் விருது 2024. நிகழ்வின் தொடக்கமாக வரவேற்புரை வழங்க விகடன் குழுமத்திலிருந்து AR குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். Can we please have you on stage? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த விழாவிற்கு வந்து சிறப்பாக நடத்தி தர வந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு சிறுபான்மை நலன் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு SM நாசர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விழாவில் பங்கேற்று விருது வழங்கி சிறப்பிக்க வந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் விருது பெற வந்திருக்கும் தொழில் முனைவோர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விகடன் வி கனெக்ட் விருது ஏன் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு கொடுக்கணும். உலக அளவில் இந்தியா வந்து ஒரு பார்க்கப்படக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், ஒரு 3 மாதத்துக்கு வர்றத ஒரு ஜிடிபி வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா, இந்தியா இருக்கிற ஜிடிபி வளர்ச்சிக்கு எந்த ஒரு நாடும் பக்கத்தில் கூட இல்லை. மிகப்பெரிய வளர்ச்சி கண்டு வரும் சீனா கூட வந்து 4-4.5% தான் இருக்குது. ஆனால் நம்ம ரொம்ப மோசமான ஒரு ஜிடிபி அப்படிங்கிறது போன ஒரு இதில் வந்திருக்கு. அதுவே 5.4 வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்து வரும் ஆண்டுகளில் 6.4 அல்லது 7, 8 அப்படிங்கிற ஒரு வளர்ச்சியை காண்றதுக்கு தான் இந்திய பொருளாதாரம் ஒரு தயாரான நிலைமையில் இருக்குது. அதற்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. நீங்கள் எந்த துறையில் வேணாலும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி கார் உற்பத்தியாக இருந்தாலும் சரி, ஆட்டோமொபைல் அல்லது ஐடி துறையாக இருந்தாலும் சரி, அல்லது பாதுகாப்பு துறைக்கு சம்பந்தப்பட்ட தளவாடங்களை உற்பத்தி செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த பயோடெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, ஃபார்மாவாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் தமிழக அரசாங்கம் தமிழக மாநிலம் இன்றைக்கு ஒரு 4 கால் பாய்ச்சல் மகளே 8 கால் பாய்ச்சல்ங்கிறாங்களே, அந்த அளவுக்கு ஒரு வேகமான ஒரு வளர்ச்சியை கண்டு வருகிறது. ஸோ அப்படி ஒரு வளர்ச்சியை பெற காரணத்துக்கு முக்கியமாக இருக்கிறது நம்மளுடைய அரசாங்கமும் தொழில் முனைவராகிய நீங்களும் தான். இன்னும் பல சாதனைகள் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் வி கனெக்டுடைய ஒரே எதிர்பார்ப்பு. நீங்கள் இன்னும் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும். தொடர்ந்து தொழில்கள் நன்றாக செய்ய வேண்டும். உங்களால் பல ஆயிரம் குடும்பங்கள் இன்னும் சிறப்பாக ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி தர வந்திருக்கும் அமைச்சர் அவர்களையும் தொழில் முனைவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கிட விகடன் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் பா ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். A warm welcome to the Honorable Minister for Health and Family Welfare, திரு மா சுப்பிரமணியன் அவர்கள். நினைவு பரிசு வழங்கிய விகடன் குழும நிர்வாக இயக்குனர் பா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. Thank you so much, sir. இந்நிகழ்வை தொடர்ந்து
தன்னுடைய உரை வீச்சுடன் விருது வழங்கும் விழாவை தொடர மாண்புமிகு தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ப்ளீஸ் சார். விகடன் குழுமத்தின் சார்பில் தொடர்ந்து ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி பல நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய திரு ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட குழும நிர்வாகிகளை வணங்குகிறேன். விருது பெற வருகை தந்திருக்கின்ற ஆளுமை மிக்க பெருமக்களையும் மகிழ்ச்சியோடு வரவேற்று என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாகவே எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் சாதித்தவர்களை கௌரவிப்பது என்பதும் சாதித்தவர்களை அங்கீகாரப்படுத்துவது என்பதும் சாதித்தவர்களை மீண்டும் மீண்டும் சாதிக்க தூண்டும் வகையிலான உணர்வை ஏற்படுத்துவது தான் இது போன்ற விருதுகள் வழங்குகிற நிகழ்வுகளுக்குரிய சிறப்பு. அந்த வகையில் இன்றைக்கு சாதனையாளர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களுக்கு விருது வழங்கப்படுவதனால் நிச்சயம் அந்த சாதனையாளர்கள் மேன்மேலும் அந்தந்த துறைகளில் பெரிய அளவில் சாதிப்பதற்கு இது உதவியாக இருக்கும் என்கின்ற வகையில் இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனக்கும் இந்த விருதுகள் வழங்குகிற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான இந்த வாய்ப்பை அளித்த விகடன் குழுமத்திற்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விகடன் குழுமம் வழங்குகிற இந்த விருது என்பது ஒவ்வொருவருடைய வாழ்நாளிலும் எவ்வளவு பெரிய விருதுகளை அவர்கள் இதற்கு முன்னால் பெற்றிருந்தாலும் இந்த விருது என்பது ஒரு பெருமைக்குரிய அமைப்பின் சார்பில் வழங்கப்படுகிற விருது என்பதாலே இந்த விருதுக்கு பெருமை என்கின்ற வகையில் இந்த விருது பெறுகிற ஒவ்வொருவரும் பெருமைக்குரியவர்கள், சிறப்புக்குரியவர்கள் என்கின்ற வகையில் இந்த விருது பெற வருகை தந்திருப்பவர்களையும் நான் மகிழ்ச்சியோடு வரவேற்று பாராட்டி இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதற்கான இந்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்து விகடன் குழுமத்தின் இந்த பணி எப்பொழுதும் தொடர்ந்திட வேண்டும் என்கின்ற வகையில் என்னுடைய விளைவினை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். நீங்கள் மேடையிலே இருக்கணும். அடுத்த செட் ஆஃப் அவார்ட்ஸ் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். காணொலி பார்க்க இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இருக்கைகளில் உட்காந்துடலாம். மீண்டும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். உடலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பதை காட்டிலும் அதன் மூல காரணத்தை கண்டறிந்து முழுமையான ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினால் வாழ்நாளெல்லாம் ஆரோக்கியமாக வாழலாம். அந்த வகையில் நவீன கால மருத்துவத்துடன் பண்டைய மருத்துவ முறையை இணைந்து சிகிச்சை அளித்து மக்களின் நம்பிக்கையை பெற்று வரும் ஒரு ஆளுமையை பற்றிய ஒரு காணொளி நமக்காக. உடல், மனம், உணர்ச்சியின் நலமே ஒருவரின் வாழ்க்கையை சமநிலைப்படுத்தி முழுமையான ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுகிறது. அந்த வகையில் அனைவரும் நோயின்றி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய இலக்காக கொண்டவர்தான் தொலைநோக்கு பார்வையுடன் ஹீலிங் மற்றும் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் தெரப்பியில் முன்னோடியாக விளங்கும் ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா. தமிழ்நாடு கேரளா எல்லை பகுதியான திருவிதாங்கூரில் ஆயுர்வேதம், யோகா, தியானம் மற்றும் வர்மா உள்ளிட்ட பாரம்பரியமான கலைகளில் நிபுணத்துவம் பெற்ற பரம்பரையை சேர்ந்தவர். தன்னுடைய 18 வயதில் இருந்தே தந்தை மற்றும் தாத்தாவின் முறையான பயிற்சியுடன் பட்ட படிப்பையும் மேற்கொண்ட பின்னர் 6 ஆண்டு கால அர்ப்பணிப்புக்கு பிறகு ஆயுர்வேதாச்சாரியா என்ற கௌரவத்தை பெற்றார். முழுமையான ஆரோக்கியமே நல்வாழ்வுக்கு ஆதாரம் என்பதற்கு இணங்க 1999ஆம் ஆண்டு டாக்டர் எனோக் மார்சியோவுடன் இணைந்து ஸ்ரீ வர்மா குருகுலத்தை நிறுவி அதன் மூலம் மேற்கத்திய மருத்துவ நுண் அறிவுகளுடன் தன்னுடைய ஞானத்தையும் இணைத்து ஒருங்கிணைந்த சிகிச்சையை அறிமுகப்படுத்தினார். அதன் மூலம் ஒரு நோயின் மூல காரணத்தை கண்டறிந்து தீர்வளிப்பதன் மூலம் முழுமையான ஆரோக்கியத்தை வழங்க முடியும் என்பதை கண்டறிந்தார். ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா தத்துவத்தின்படி ஆயுர்வேதம் என்பது மருத்துவர், மருத்துவம், நோயாளி, உதவியாளர், சுற்றுச்சூழல் மற்றும் காலம் உள்ளிட்ட காரணிகளுக்கு இடையே இருக்கும் இணக்கமான உறவை வலியுறுத்துகிறது. அதுவே அவரை வழக்கமான சிகிச்சை முறையில் இருந்து வேறுபட்டு முழுமையான அணுகுமுறையில் கவனம் செலுத்த தூண்டியது. அவரின் இந்த அற்புதமான ஆராய்ச்சியானது சிகிச்சை துறையில் மிக பெரிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது எனலாம். குணப்படுத்த முடியாத நோய்களை கூட மறுவரையறை செய்து உடல் மற்றும் மனநலனை மாற்றியமைக்கும் அவரின் புதிய முயற்சி இந்தியா முழுவதும் பாராட்டுகளை குவித்துள்ளது.
ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மாவின் தலைமையின் கீழ் இயங்கும் ஸ்ரீவர்ம குருகுலத்தில் நவீன கால மருத்துவத்துடன் பண்டைய மருத்துவ முறையும் ஒருங்கிணைக்க திறமையான நிபுணர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. தொழில் முறையில் நிகழ்த்தியுள்ள சாதனைகளுக்கு இணையாக ஆன்மீகத்திலும் அவரின் அர்ப்பணிப்பு ஆழமானது. ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலகளாவிய ஆன்மீக மையமான கன்ஹா சாந்திவனத்தில் உள்ள வெல்னஸ் பை ஹார்ட்ஃபுல்னஸ் உடன் இணைந்து ஆன்மீக ஆரோக்கியத்தை தனது குணப்படுத்தும் முறைகளில் இணைத்து உடல் ஆரோக்கியத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை பலப்படுத்தி வருகிறார். அவரது பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் வகையில் ஏராளமான மதிப்புமிக்க விருதுகள் மூலம் கௌரவிக்கப்பட்டுள்ளார். மனித குலத்தின் முழுமையான முன்னேற்றத்திற்காக அவரின் அர்ப்பணிப்பை பாராட்டி எக்ஸலன்ஸ் இன் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் என்ற பினாக்கிள் விருதை வழங்குவதில் We Connect பெருமை கொள்கிறது. To receive the honor from the Honorable Minister for Health and Family Welfare, may we now invite Acharya Dr. Sri Varma, founder and chairman of Sri Varma Bionaturals Private Limited, to the stage. For receiving the award Excellence in Holistic Wellness. ஒருவர் தான் கொண்ட இலக்கை அடைய தேர்ந்தெடுக்க வழிகள் ரொம்பவே முக்கியம். அப்படி இவர் தேர்ந்தெடுத்த வழிகளில் போட்ட அயராத உழைப்பும் கொண்ட கனவுமே இவரை தென்னிந்தியாவில் தொடங்கி வட இந்தியா வரைக்கும் அழைத்து சென்றிருக்கிறது. அவர் எடுத்துக்கொண்ட வழி எது? யார் அந்த மனிதர்? இதோ ஒரு காணொளியில் பார்க்கலாம். எல்லோருக்குள்ளும் இருக்கிறது ஒரு கனவு. அதை அடைய அவர்கள் தேர்ந்தெடுக்கும் வழிகளில்தான் சாமானியர்களில் இருந்து சாதனையாளர்கள் உருவாகிறார்கள். அப்படி தான் கொண்ட குறிக்கோளில் சற்றும் கவனம் தவறாது தன்னுடைய இலக்கை நோக்கி தீவிரமாக ஓடி பல இளைஞர்களுக்கு வெற்றி பாதையை காட்டி வருகிறார் கோவை அடிசியா டெவலப்பர்ஸின் நிறுவனரும் நிர்வாக இயக்குனருமான MV மணிகண்டன். 2011 மிக குறைந்த முதலீட்டில் கோவையை மையமாக கொண்டு ஒரு டூரிசம் நிறுவனத்தை தொடங்குகிறார். தொடங்கிய 2 வருடத்தில் தான் குறித்த வருமான இலக்கையும் எட்டிவிடுகிறார். பெரிதிலும் பெரிது கேள் என்ற பாரதி வார்த்தைகளுக்கு ஏற்ப செயல் செய்யும் MV மணிகண்டன் தன் கனவு ஏணியை மேலும் பல அடி உயர்த்தி பிடிக்கிறார். தொடர்ந்து 2018 கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் ஒன்றை கோவை மட்டுமல்லாது சென்னையிலும் நிறுவி சிறு சிறு வாடிக்கையாளர்கள் தொடங்கி கார்ப்பரேட் வாடிக்கையாளர்கள் வரை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார். தன் கனவை மேலும் நீட்டி 2022 ரியல் எஸ்டேட் துறையில் கால் பதித்து தன்னுடைய நிறுவனத்தை அடிசியா டெவலப்பர்ஸ் என்கிற பிராண்டாக மாற்றியிருக்கிறார். மற்றவர்களைப் போல அல்லாமல் தங்களுக்கென தனிப்பாதையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற துடிப்புடன் எப்போதும் இயங்கும் MV மணிகண்டன் தன்னுடைய நிறுவனத்தை மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்துடன் இணைத்து தங்கள் நிறுவனத்தின் அனைத்து வேலைகளையும் டிஜிட்டல் முறைப்படி மாற்றி 0 பேப்பர் பாலிசியை நடைமுறைப்படுத்துகிறார். ஆன் டைம் டெலிவரி, வாடிக்கையாளர்கள் திருப்தி, 0 லீகல் பிரச்சனை என அனைத்திலும் சிறப்பாக இயங்கி வருகிறார்கள் அடிசியா டெவலப்பர்ஸ். லேண்ட் டு ஹோம் கீ என தங்களின் அனைத்து வேலைகளையும் வாடிக்கையாளர்களின் மன நிறைவு பெறும் வகையில் சிறப்பாக செய்து வரும் இவர்களின் அடுத்த இலக்கு 2030க்குள் IPOவில் இணைவதுதான். அதற்கான அடுத்த கட்ட பணிகளையும் மிக தீவிரமாக செய்து வருகிறார்கள். தாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகளில் தீர்க்கமாக செயல்பட்டு தொழில் தொடங்க வேண்டும் என நினைப்பவர்களுக்கு ஆக சிறந்த வழிகாட்டியாக இயங்கி வரும் அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தையும் நிறுவனர் MV மணிகண்டன் அவர்களையும் பாராட்டி பெஸ்ட் பிரீமியர் பிளாட் டெவலப்பர் என்கிற பினாக்கிள் விருதை வழங்குவதில் We Connect பெருமை கொள்கிறது. And with a huge round of applause, let's welcome Mr. Manikandan, founder and managing director of Adisha Developers, to the dais, please. Pinnacle Awards 2024 Best Premier Plot Developer, and it goes to Adisha Developers. இதய கோளாறு என்றால் சென்னைக்கு தான் போக வேண்டும் என்ற நிலையை மாற்றி இதய கோளாறு சிகிச்சைக்கு சிறப்பான மருத்துவத்தை தரமாக எங்களாலும் கொடுக்க முடியும் என்று மக்களின் நம்பிக்கையும் கவனத்தை தென் தமிழகம் பக்கம் திருப்பிய ஒரு மருத்துவமனை பற்றின சிறிய காணொளி இதோ.
கடவுளின் பிரதிநிதி, பல சமயங்களில் பிரார்த்தனைகளையும் தாண்டி பிரமிக்க வைத்த மந்திரவாதி, விலை மதிப்பில்லா உயிர்களுக்காக என்றும் விழிப்புடன் கண்முன்னே நிற்கும் மனித தெய்வங்கள் மருத்துவர்கள். அந்த வரிசையில் இருள் சூழ்ந்த பலரின் வாழ்க்கையை பிரகாசமாக்கி புத்துயிர் அளித்துள்ளது ஆலயங்களுக்கு பேர் போன திருநெல்வேலியின் மற்றும் ஒரு முக்கியமான அடையாளமாக விளங்கும் அருணா கார்டியாக் கேர் மருத்துவமனை. இதய சிகிச்சைக்காக வெளிநாடுகளை நாடி ஓடும் நிலை மாறி இன்று தென்னிந்தியாவில் இல்லாத மருத்துவ சிகிச்சைகளே இல்லை எனும் அளவுக்கு முன்னேறி அதிநவீன சிகிச்சைகள், அட்வான்ஸ்டு தொழில்நுட்பம், ரோபோட்டிக் சர்ஜரி சிஸ்டம் என மருத்துவத்துறையில் புரட்சி ஏற்பட்டு வருகிறது. தென் தமிழகத்தில் முதன் முறையாக அதிநவீன வசதி கொண்ட GE Cath Lab வசதியை அறிமுகப்படுத்திய அருணா கார்டியாக் கேர் மருத்துவமனையில் ஆஞ்சியோகிராம், பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி, பைபாஸ் சர்ஜரி முதல் ஆர்பிட்டல் ஆத்தரெக்டமி, ஆப்டிகல் கோஹரன்ஸ் டோமோகிராஃபி, பிராக்ஷனல் ஃப்ளோ ரிசர்வ் வரை சர்வதேச தரத்திலான இதய சிகிச்சைகளும் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டு வருகின்றன என்பது தனி சிறப்பு. இதயம் சார்ந்த சிகிச்சைகள் மட்டுமின்றி நுரையீரல், எலும்பு முறிவு, நரம்பு சிகிச்சை என அனைத்து பிரச்சனைகளுக்கும் தரமான சிகிச்சை அளிக்கக்கூடிய மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக விளங்குகிறது அருணா கார்டியாக் கேர். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப அவசரத்துடன் அனுமதிக்கப்படும் இதய நோயாளிகளுக்கு தகுந்த சிகிச்சையை துரிதமாக வழங்கி பல உயிர்களை மீட்டெடுத்துள்ளனர். ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றியே ஆக வேண்டும் என்பதை உறுதிமொழியாக கொண்டு அதை செயல்படுத்தும் விதமாக மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை அக்கறையுடன் வழங்கி வருகிறார்கள் அருணா கார்டியாக் மருத்துவமனையின் சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் இ. அருணாச்சலம் மற்றும் நிர்வாக இயக்குனர் திருமதி ஸ்வர்ணலதா அருணாச்சலம். மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையையும் பெற்று தென் தமிழகத்தின் மிக முக்கியமான மருத்துவமனையாக விளங்கும் அருணா கார்டியாக் கேர் மருத்துவமனையை பாராட்டி 2024ஆம் ஆண்டுக்கான பெஸ்ட் கார்டியாக் கேர் எனும் பினாக்கிள் விருதை வழங்குவதில் வி கனெக்ட் பெருமிதம் கொள்கிறது. From the Honorable Minister for Health and Family Welfare, Tamil Nadu, may we now welcome Dr. E. Arunachalam, MD, DM, Cardio Chairman and Director of Cardiology, Aruna Cardiac Care, Tirunelveli, to the stage, please. Best Cardiac Care, and it goes to Aruna Cardiac Care, Tirunelveli. Ladies and gentlemen, உங்களுக்காக மீண்டும் ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தான் எடுத்துக்கொண்ட பொறுப்பில் கால நேரம் பார்க்க கூடாது, என்னுடைய பணி மக்களுக்கானதாக இருக்க வேண்டும், அதற்காகவே உழைக்கிறேன் என்று இன்றைய வளரும் இளம் சமூகத்திற்கு இவரின் 25 ஆண்டு கால அனுபவமே சாட்சி. யார் அந்த மனிதர்? இதோ ஒரு காணொளியில் பார்க்கலாம். உயிர் எனும் ஓடும் சக்கரத்தை இடையராது சுழலவிடும் மகத்தான சக்தி மருத்துவம். அதையே தன் தொழிலாக்கி, தொழிலையே வாழ்க்கையாக்கி, பிறர் ஆரோக்கியத்திற்கு என வாழ்பவரே மருத்துவர் எனும் மனித சக்தி. அப்படி 25 ஆண்டு காலமாக ஓய்வறியா தொடர் உழைப்பால் பல ஆயிரக்கணக்கான உயிரை ஆரோக்கியமாக இயக்க வைத்து வருகிறார் சென்னை பிரைம் இந்தியன் மருத்துவமனையின் சேர்மேனும் இரைப்பை, குடல், கல்லீரல், புற்றுநோய், உடல் பருமன் இவற்றிற்கான லாப்ரோஸ்கோபி மற்றும் லேசர் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர். கண்ணன் அவர்கள். கால ஓட்டத்தில் கிடைப்பது ஒரு இன்பம். வாழ்நாள் எல்லாம் இதுதான் வேண்டும் என தவம் இருந்து அதையே அடைவது பேரின்பம். அப்படி சிறுவயது முதலே தான் ஒரு மருத்துவராக தான் ஆக வேண்டும் என தீரா ஆசையுடன் தொடர் உழைப்பின் மூலம் 1993இல் செங்கல்பட்டு மருத்துவ கல்லூரியில் MBBS படிப்பையும், சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவ கல்லூரியில் MS ஜெனரல் சர்ஜரி பட்டப்படிப்பை முடித்தார். அதனைத் தொடர்ந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் DNB சர்ஜிக்கல் கேஸ்ட்ராலஜி பட்ட மேற்படிப்பை முடித்தார். மேலும் பிரான்சில் உள்ள ஸ்டார்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்தில் லாப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சையிலும் சிறப்பு பட்டம் பெற்றுள்ளார். தன்னுடைய மேற்படிப்பை முடித்த இவருக்கு மருத்துவத்தில் 25 ஆண்டு கால அனுபவம்.
அத்துடன் இந்தியாவிலேயே முதலாக ஃபெலோஷிப் இன் அட்வான்ஸ்டு லாப்ரோஸ்கோபி சர்ஜரியில் அனைத்து பட்டங்களையும் பெற்ற சிறப்புக்குரியவர். இத்தகைய அனுபவத்தை கொண்ட இவர் தற்போது பிரைம் இந்தியன் மருத்துவமனையில் சேர்மனாக மருத்துவ சேவையாற்றி வருகிறார். தேசிய மற்றும் சர்வதேச அளவில் 100க்கும் மேற்பட்ட கான்ஃபரன்சஸ், 50க்கும் மேற்பட்ட ஒர்க் ஷாப், 25க்கும் மேற்பட்ட விருதுகள் என மருத்துவம் சார்ந்தே தன் வாழ்வை அர்ப்பணித்துள்ளார் டாக்டர் ஆர் கண்ணன். உணவு குழாய், இரைப்பை, கணையம், கல்லீரல், பெருங்குடல் மற்றும் மலக்குடலில் ஏற்படும் புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சையில் தன்னிகரில்லாத திறமை என பன்முக ஆளுமையாகவும் திகழ்ந்து வருகிறார். இதுவரை மூலம், பௌத்திரம் போன்ற ஆசனவாய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு லேசர் மூலமாக 20,000த்திற்கும் மேற்பட்ட சிகிச்சைகளை அளித்து இந்திய அளவில் மிகவும் முக்கியமானவராகவும் திகழ்ந்து மருத்துவ உலகின் புருவத்தை ஆச்சரியத்துடன் உயர்த்த வைத்துள்ளார். லாப்ரோஸ்கோபி, எண்டோஸ்கோபி, பெருங்குடல் உள்நோக்கு பிரிவுகளில் சிறப்பு பட்டங்களை பெற்ற இவர் பல டிவி ஷோஸ், ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப், அக்னி மலர்கள் என்ற மாத பத்திரிகையின் கௌரவ ஆசிரியர் என வெவ்வேறு தளங்களில் மக்களுடன் உரையாடி மருத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் இவரின் தாய் தந்தையரின் நினைவாக சுசிலா தேவி ரங்கசாமி ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பின் மூலமாக இலவச மருத்துவ சேவையும் வழங்கி வருகிறார். முதல் தலைமுறை மருத்துவராக இந்த வேலையை தேர்ந்தெடுத்த முதல் நாள் முதலே மருத்துவம் பார்க்க நேரம் காலம் பார்க்க கூடாது, என் மருத்துவ சேவை மக்களுக்கானதாக இருக்க வேண்டும் என சொல்லி செயல்பட்டு வரும் பிரைம் இந்தியன் ஹாஸ்பிட்டல்ஸ் சேர்மேன் டாக்டர் ஆர் கண்ணன், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் அண்ட் GI ஆன்கோசர்ஜன் அவர்களின் தொடர் உழைப்பை பாராட்டி எக்ஸலன்ஸ் இன் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி அண்ட் GI ஆன்கோசர்ஜரி எனும் பினாக்கிள் விருதை வழங்குவதில் We Connect பெருமை கொள்கிறது. Time to welcome the icon, Dr. R. Kannan, surgical gastroenterologist and GI oncosurgeon, chairman of Prime Indian Hospital, Chennai, to the stage, please. Excellence in gastroenterology and GI oncosurgery present பண்றதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சார். உழைத்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி தன்னுடைய வீட்டில் ஒரு தொழிலை தொடங்கி இன்னைக்கு சர்வதேச அளவில் அவருடைய பிராண்டை கொண்டு போய் சேர்த்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சுத்தம், தரம், சுவையில் எந்த ஒரு சமரசமும் இன்றி பாரம்பரியமான உணவை வழங்குவதில் வெற்றி நடை போட்டு வரும் ஒரு நிறுவனம். யார் அவர்கள்? இதோ ஒரு காணொளியில் பார்க்கலாம். வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின் என்ற வள்ளுவன் வார்த்தைகளை மெய்யாக்கும் வகையில் மனதில் திடமான நம்பிக்கையுடன் களத்தில் இறங்கிய ஒரு எளிய மனிதர் இன்று பரந்த வானமே எல்லை என தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே கட்டமைத்து சாதித்து காட்டியுள்ளார். அவரை பற்றின காணொளி இதோ. சினிமாவை போல நிஜ வாழ்க்கையில் ஒரே பாடலில் பெரிய தொழிலதிபராக முடியுமா? ஆனால் விடா முயற்சியும் தளராத உழைப்பும் இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் இலக்கை அடையலாம் என்பதற்கு உதாரணம் அஸ்வின்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் நிறுவனர் திரு கணேசன் அவர்கள். பெரம்பலூர் மாவட்டம் கடைக்கோடி கிராமம் கடம்பூரில் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் திரு கணேசன். தான் எடுத்து வைத்த முதல் அடியே தோல்வியை சந்தித்த போதும், உற்றார் உறவினரின் அவநம்பிக்கையான வார்த்தைகளை கேட்ட போதும் சற்றும் மனம் தளரவில்லை. மனைவி திருமதி செல்வகுமாரி கணேசன் அவர்களின் உதவியுடன் வீட்டிலேயே ஸ்நாக்ஸ் தயாரித்து சைக்கிள் மூலம் கடையாக விநியோகம் செய்தார். தரம், சுத்தம், சுவை ஆகிய மூலதனத்தோடு அசாத்திய உழைப்பு, தன்னம்பிக்கை, விடா முயற்சி, அர்ப்பணிப்பையும் சேர்த்து இமாலய வெற்றி கண்டார். இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டுள்ள அஸ்வின்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் நிறுவனத்தில் 1500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள். அவர்கள் தயாரிக்கும் 200 வகையான உணவுப் பொருட்கள் அமெரிக்கா, துபாய், சிங்கப்பூர் உள்ளிட்ட பல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உணவுப் பொருட்கள் தயாரிப்பு தொழிற்சாலையில் ஊழியர்கள் முதல் விருந்தினர் வரை அனைவரும் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதே அவர்களின் பிரதான நிபந்தனை.
தரமான மூலப்பொருட்கள், சுத்தமான பாத்திரங்கள், சரியான கலவை என அனைத்துமே சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே ஒவ்வொரு நாளுக்கான உணவும் தயாரிக்கப்படுகிறது. கடலை எண்ணெய் மட்டுமே பயன்படுத்தும் இவர்கள் ஒரு முறை பயன்படுத்தியதை மறுமுறை பயன்படுத்துவதில்லை. மேலும் செயற்கையான வண்ணங்களோ அல்லது பதப்படுத்துவதற்கான பொருட்களோ எதையும் சேர்ப்பதில்லை என்பது வாடிக்கையாளர்கள் மீது அவர்கள் காட்டும் அக்கறைக்கு ஓர் எடுத்துக்காட்டு. இன்முகத்துடன் வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப சேவை செய்யும் அஸ்வின்ஸ் நிறுவனம் புது புது தயாரிப்புகளை அறிமுகப்படுத்துவதில் ட்ரெண்ட் செட்டர். என்றுமே தரமான மற்றும் சுவையான உணவை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதையே தாரக மந்திரமாக கொண்டு செயல்படும் அஸ்வின்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் நிறுவனத்தின் விஸ்வரூப வளர்ச்சியை பாராட்டி 2024ஆம் ஆண்டுக்கான பெஸ்ட் ஃபுட் ஃபேக்டரி எனும் பினாக்கிள் விருதை வழங்குவதில் வி கனெக்ட் பெருமை கொள்கிறது. Ladies and gentlemen, it's time to welcome the trendsetter, Mr. K.R.V. Ganeshan, Managing Director of Ashwin's Sweets and Snacks, to the dais, please. Pinnacle Awards 2024 Best Food Factory, and it goes to Ashwin's Sweets and Snacks, Perambalur. திறமையான இளைஞர்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் இருந்தா அவங்க வாழ்க்கையில உச்சத்துக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி துடிப்பான இளைஞர்களுக்கு சமூக பொறுப்பு இருந்தா நாட்டையே உச்சத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. தங்களோட மிகச்சிறப்பான பயிற்சிகளால யூபிஎஸ்சி மாணவர்களை சிவில் பணிகளில் அமர செய்து தேசத்துக்கு தொண்டாற்றும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய யூபிஎஸ்சி பயிற்சி நிறுவனத்தை பற்றிய ஒரு சிறிய காணொளி இதோ நமக்காக. இந்தியாவை உலக அரங்கில் தூக்கி நிறுத்தும் உறுதி தூண்கள் இந்திய குடிமையில் பணி உள்ளவர்கள். இந்தியாவை செழுமை செய்யும் அவர்களை உருவாக்கும் அருமை பணியில் அயராது உழைத்துக் கொண்டிருப்பவர்தான் சென்னை அண்ணா நகரில் அமைந்துள்ள கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் நிர்வாக இயக்குனர் சத்யஸ்ரீ பூமிநாதன் அவர்கள். சாதாரண மனிதர்களை சாதனையாளராக மாற்றுவது அவர்கள் கொண்டிருக்கும் அசாத்திய கனவுகளே. அப்படி தென்னிந்தியாவின் கடைக்கோடி மாணவர்கள் உட்பட 857க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற சிவில் சர்வீஸ் அதிகாரிகளை உருவாக்கிய சத்யஸ்ரீ பூமிநாதன் அவர்கள் மதுரையில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர். எம்ஏ, எம்ஃபில் மற்றும் பிஹெச்டியில் பொருளாதாரம் படித்த இவரும் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்டாக இருந்து மத்திய திட்டமிடல் மற்றும் புள்ளியியல் துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேல் பணியாற்றியுள்ளார். தன்னை போலவே சிவில் சர்வீஸ் கனவுகளுடைய கடைக்கோடி மாணவர்களும் தடையின்றி தங்கள் லட்சியத்தை அடைய வேண்டும் என விரும்பிய சத்யஸ்ரீ பூமிநாதன் அவர்கள் 2013ஆம் ஆண்டு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியை தொடங்கினார். அதனை அப்போதைய ஜனாதிபதி திரு பிரணாப் முகர்ஜி திறந்து வைத்தார். கிங் மேக்கர்ஸ் அகாடமி தொடங்கிய கடந்த 12 வருடத்தில் 3000த்திற்கும் மேற்பட்ட டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி போன்ற அரசு ஊழியர்களையும் 857க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் உட்பட்ட சிவில் சர்வீஸ் அதிகாரிகளையும் உருவாக்கியுள்ளார். மேலும் கடந்த ஆண்டுகளில் யூபிஎஸ்சி தேர்வில் அகில இந்திய அளவில் முதலிடம் பெற்று தேர்ச்சி பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆதித்ய ஸ்ரீவஸ்தவா, இஷிதா கிஷோர் மற்றும் தமிழகத்தின் டாப்பர் பிரதாப் போன்றோரும் இந்தியாவின் முதல் 100% பார்வை குறைபாடுள்ள ஐஎஃப்எஸ் அதிகாரி பெனோ ஜெஃபின் அவர்களும் இவர் உருவாக்கிய மாணவர்களே. அது மட்டுமல்லாது கடந்த 2 ஆண்டுகளில் இவரின் மாணவர்களே யூபிஎஸ்சி தேர்வில் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்து வருகிறார்கள். குறைந்தபட்சம் தமிழகத்தில் இருந்து 1 லட்சம் பட்டதாரிகளை சிவில் சர்வீஸ் தேர்வில் பங்கேற்க வைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடனும் சிவில் சர்வீஸ் தேர்வில் தமிழகத்தில் இருந்து இந்திய அளவில் முதலிடம் பெற வைப்பதற்காகவும் தமிழகத்தை சிவில் சர்வீஸ் தேர்வில் தலை நிமிர வைப்பதற்காகவும் இடையராது உழைத்துக் கொண்டிருக்கிறார் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் நிறுவனர் சத்யஸ்ரீ பூமிநாதன். அவர்களின் சேவையை பாராட்டி பெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி இன் சவுத் இந்தியா என்கிற பினாக்கிள் விருதை வழங்குவதில் வி கனெக்ட் பெருமை கொள்கிறது. To receive the honor from the Honorable Minister for Health and Family Welfare, Tamil Nadu, may we now welcome Mr. Satyashree Bhuminathan, Managing Director of King Makers IAS Academy. Pinnacle Awards 2024 Best IAS Academy in South India, and it goes to King Makers IAS Academy.
சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதையே லட்சியமாக்கி கல்வியை கருவியாக்கி சமூக பொறுப்பை உலைக்களத்தில் போட்டு மாணவர்களை இந்நாட்டின் எதிர்கால சூரியன்களாக மிளர வைத்திருக்கக்கூடிய தென் தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு பள்ளியை பற்றிய காணொளி இதோ நமக்காக. பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என கற்பதும் கற்பிப்பதின் மூலமே இந்த உலகத்தை உயர்த்திட முடியும் என்று இப்புவி மக்களுக்கு ஓங்கி முழங்கினார் முண்டாசு கவிஞன் பாரதி. பாரதியின் வரிகளுக்கு வித்தாய் பல கல்வி கொடுத்து தென் தமிழகத்தின் அடையாளமாய் விளங்குகிறது சிவகங்கை மாவட்டத்தில் மேல்நிலை பள்ளியாக சிறப்பாய் விளங்கி வரும் சாம்பவிகா பள்ளி. கிராமமோ நகரமோ ஏழ்மையோ செல்வமோ கற்பிப்பதில் எதற்கு பாகுபாடு என அனைவருக்கும் நிகரான தரமான கல்வியை வழங்குவதே எங்களின் நோக்கம். அதுவே சாம்பவிகா பள்ளியின் அடையாளம் என உரக்க கூறுகிறார் அப்பள்ளியின் தாளாளர் திரு A.M. சேகர் அவர்கள். 2000 ஆண்டில் தொடங்கப்பட்டு 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா காண தயாராகும் சாம்பவிகா பள்ளியில் சிவகங்கை மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட மாணவர்களும் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் இங்கு பணியாற்றி வருகின்றனர். இங்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கு பள்ளி கட்டண விலக்கும் சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. மேலும் 10ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு 11, 12ஆம் வகுப்பில் இலவச கல்வியும் வழங்கப்படுகிறது. நூல் பல கல் என்பது கற்றறிந்த மூத்தோர் வாக்கு. அதுபோல இங்கு வகுப்பறை கல்வியை கடந்து நீட் தேர்வுக்கான சிறப்பு பயிற்சிக்களம், மழலையர் கல்விக்கு தனி கவனம், அபாக்கஸ், யோகா, கீபோர்டு, பரதநாட்டியம், ஓவியம் மற்றும் மாணவர்களின் ஆங்கில புலமையை மெருகேற்ற தனி வகுப்புகள் என கல்வி மற்றும் மனவள கலைகளை குறைந்த கட்டணத்தில் வழங்குவதும் படிப்பை கடந்து மாணவர்களின் ஆரோக்கியத்தையும் கருத்தில் கொண்டு குத்துச்சண்டை, கூடைப்பந்து, குண்டு எறிதல், வட்டு எறிதல், சதுரங்கம் ஆகிய விளையாட்டுகளிலும் சாம்பவிகா பள்ளி மாணவர்கள் மாநில மண்டல அளவில் பல சாதனைகள் படைத்து வருவதும் தான் இப்பள்ளியின் தனிச்சிறப்பே. தென் மாவட்டம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போதும் அண்டை மாநிலமான கேரளாவில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போதும் தன் பள்ளி மாணவர்கள் மூலம் நிவாரண பணிகளை துரிதமாக செயல்படுத்தி மாணவர்களின் மனதிலும் சமூக சேவைக்கான விதையை விதைத்தது சாம்பவிகா பள்ளி. தனியொரு மனித சிந்தனையின் செயல்பாடே ஒரு சமூக மாற்றத்தின் நிம்புகோல். அப்படி செயலாளர் திரு A.M. சேகர் அவர்களின் தொடர் அர்ப்பணிப்பும் தொலைநோக்கு பார்வையும் தான் சாம்பவிகா பள்ளி மென்மேலும் சிறந்து விளங்க காரணமாக இருக்கிறது. மொத்தத்தில் சமத்துவத்தை லட்சியமாக்கி கல்வியை கருவியாக்கி சமூக பொறுப்பை சொல்லி தந்து மாணவர்களின் வாழ்க்கையை ஒளிமயமாக்கி வரும் சாம்பவிகா பள்ளிக்கு எக்ஸலன்ஸ் இன் ரூரல் எஜுகேஷன் எனும் பினாக்கிள் விருதை வழங்குவதில் வி கனெக்ட் பெருமை கொள்கிறது. Received the honor, ladies and gentlemen, it's time to welcome Mr. A.M. Shekhar, Managing Director of Sambhavika School, to the stage, please. Excellence in rural education, and it is presented to Sambhavika School from Sivagangai. ஆரோக்கியம் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியும் நிச்சயம் இருக்கும். அந்த வகையில் பல நூறு ஆண்டுகளாக பாரம்பரிய முறையில் கடலை எண்ணெய் தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் இந்நிறுவனம் வாடிக்கையாளர்கள் மத்தியில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்துள்ளது. 7 தலைமுறையினரின் நம்பிக்கையை பெற்றுள்ள இந்த நிறுவனத்தை பற்றிய ஒரு சிறிய காணொளி இதோ நமக்காக. சிகரத்தை தொட சிறகுகள் தேவையில்லை, ஆரோக்கியமே ஆபரணம் என்ற தாரக மந்திரத்துடன் அயராத உழைப்பும் நேர்மையான நோக்கமும் திடமான நம்பிக்கையும் இருந்தாலே போதும், லட்சியத்தை எட்டிப் பிடிக்கலாம். இந்த வரிகளை உயிர்ப்பிக்கும் வகையில் கடந்த 7 தலைமுறையாக தரத்தின் மூலம் மக்களின் நம்பிக்கையை ஒட்டுமொத்தமாக கவர்ந்துள்ளது மணி & கோ நிறுவனத்தின் சிகரம் கடலை எண்ணெய். எந்த எண்ணெய் உடலுக்கு நல்லது என்ற வாக்குவாதம் தொடர்ந்து நடைமுறையில் இருந்து வந்தாலும் மறந்து போன பாரம்பரிய முறையை தேடி மக்கள் கூட்டம் சமீப காலமாக படையெடுப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னரே வீட்டில் இருந்து கடலை எண்ணெய் தயாரிப்பில் ஈடுபட்ட குடும்பம் 7 தலைமுறைகளை கடந்து இன்றும் பாரம்பரியமான முறையில் தரமான கடலை எண்ணெய் தயாரிப்பில் தங்களை நிலைநிறுத்தி உள்ளனர்.
வீட்டில் வைத்து சிறிய அளவில் செய்து வந்த தொழிலை 4ஆம் தலைமுறையை சேர்ந்த சுப்பையா செட்டியார் அவர்களின் மகன் கள்ளவேந்தன் அவர்கள் தனது கடின உழைப்பால் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றார். பின்னர் 1984 முதல் அவரது மகன் பாலசுப்ரமணியன் அவர்கள் மணி அண்ட் கோ என்ற நிறுவனத்தை ஸ்தாபித்து சிகரம் என்னும் பெயரில் கடலை எண்ணெய்க்கான பிரத்யேக அடையாளத்தை உருவாக்கினார். தற்போது 7வது தலைமுறையை சேர்ந்த கார்த்திக் அவர்கள் தலைமையில் மேலும் தரம் கூட்டப்பட்டு இன்று சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மணி அண்ட் கோவின் சிகரம் கடலை எண்ணெய். 4.5 ஏக்கர் பரப்பளவில் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுடன் 6 யூனிட் மூலம் பாரம்பரியமான முறையில் கடலை எண்ணெய் தயாரிப்பில் மட்டுமே ஈடுபட்டு தனக்கென ஒரு தனி இடத்தை தடம் பதித்துள்ளது சிகரம் பிராண்ட் என்றால் அது மிகையல்ல. நேரடியாக விவசாயிகள் மற்றும் மொத்த வியாபாரிகளிடம் இருந்து தேர்வு செய்த நிலக்கடலைகளை கொள்முதல் செய்து அதை தரம் பிரித்து இயந்திரங்கள் மூலம் உமி நீக்கி சுத்தம் செய்யப்படுகின்றன. தரம் பிரிக்கப்பட்ட நிலக்கடலையை தங்களுக்கே உரிய பாரம்பரியம் மாறாமல் கோல்டு பிரஸ் மெத்தட் மூலம் அதன் சத்துக்கள் குறையாமல் சுத்தமான கடலை எண்ணெய் பிரித்தெடுக்கப்படுகிறது. எண்ணெய் எடுத்த பிறகு கிடைக்கும் புண்ணாக்கு மாடுகளுக்கு தீவனமாகவும் விவசாய நிலங்களுக்கு உரமாகவும் உபயோகப்படுத்தப்படுகிறது. எந்த ஒரு கழிவுமின்றி மூலப்பொருட்களை சரியான முறையில் முழுமையாக பயன்படுத்தி வருகிறார்கள். சிகரம் எங்கு இருக்கோ அங்கு மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிச்சயம் இருக்கும் என்பது வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை. கடந்த 7 தலைமுறைகளாக மக்களுக்கு ஆரோக்கியத்தை பரிசளித்து வரும் சிகரம் கடலை எண்ணெய் பிராண்டுக்கு எக்ஸலன்ஸ் இன் ஜெனரேஷன் 2024 எனும் பினாக்கிள் விருதை வழங்குவதில் வி கனெக்ட் பெருமிதம் கொள்கிறது. சிகரத்தை பெயர்லயே வச்சிருக்காங்க லேஸ் நேம், and it's time to welcome Mr. Karthik, Managing Director of Money and Co Sigaram Oil, to the stage, please. Pinnacle Awards le Excellence in Generation 2024 and it is presented to Sigaram Groundnut Oil, Shankaran Kovil. குழந்தை இல்லாமல் வாடும் 1000 கணக்கான தம்பதிகளுக்கு மகப்பேறுக்கான மகத்தான மருத்துவ சேவையை மிக சிறப்பாக வழங்கி வரும் சென்னையை சேர்ந்த கருத்தரித்தல் மற்றும் பெண்கள் நல மையம் பற்றின சிறிய காணொளி நமக்காக. உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதிச் செயல் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு ஏற்ப பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாத தம்பதிகளின் பிரச்சனையை முதலில் முழுமையாக கண்டறிந்து அதற்கு ஏற்றாற்போல் சிகிச்சை கொடுத்து ஆயிரக்கணக்கான தம்பதிகளை பெற்றோர்களாக்கிய பெருமையுடன் சென்னையில் இயங்கி வருகிறது ஜீவன் மித்ரா கருத்தரித்தல் மற்றும் பெண்கள் நல மையம். ஒரு குழந்தையின் வருகை என்பது ஒட்டுமொத்த குடும்பத்திற்கான மகிழ்ச்சியை தரக்கூடியது. அப்படி குழந்தையின்மையால் வாடிய 25,000த்திற்கும் மேற்பட்ட உள்நாடு மற்றும் வெளிநாட்டு தம்பதிகளுக்கு கடந்த 20 ஆண்டுகளாக மகப்பேறு எனும் மகத்துவத்தை வழங்கி வருகின்றனர் கருவுறுதல் சிறப்பு மருத்துவர்களான டாக்டர் ரம்யா ராமலிங்கம் மற்றும் டாக்டர் ஜெய நிர்மலா ஆகியோர். இவர்கள் தலைமை மருத்துவர்களாக நடத்தி வரும் ஜீவன் மித்ரா கருத்தரித்தல் மற்றும் பெண்கள் நல மையம் மேம்பட்ட கருத்தரிப்பு சிகிச்சையை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டு செயல்பட்டதற்கு பலனாக இன்று சென்னையின் சிறந்த குழந்தையின்மை சிகிச்சைக்கான மருத்துவமனை என்ற அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. கருவுறுதல் சார்ந்த சிகிச்சைகள் மட்டுமின்றி பெண்களுக்கு பொதுவாக ஏற்படும் டீனேஜ் பிரச்சனைகள், கருவுறுதல் மதிப்பீடு, விரிவான மகப்பேறு பராமரிப்பு, IUI, IVF, ICSI, IMSI மற்றும் PCOD உட்பட மெனோபாஸ் வரை பெண்களின் ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் நவீன முறையில் விரிவான சிகிச்சை அளிக்கப்படுவது இவர்களின் சிறப்பம்சம். தற்காலத்தில் குழந்தையின்மை என்பது பெரும்பாலான தம்பதிகள் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து வருகிறது. குறிப்பாக குழந்தை பேருக்காக பலமுறை சிகிச்சை பெற்று தோல்வி கண்ட தம்பதிகளுக்கு கூட ஜீவன் மித்ரா மகப்பேறு வழங்கியுள்ளது. உள்நாடு வெளிநாடு என எந்த நோயாளிகளாக இருந்தாலும் சரி, முதலில் அவர்களின் சந்தேகங்களை கேட்டறிந்து உரிய நம்பிக்கையை கொடுத்து பிறகே சிகிச்சை அளிக்கிறார்கள். ஏனெனில் மகப்பேறு மருத்துவத்தில் மருந்துகள் 80% என்றால் தாய்மார்களின் திடமான நம்பிக்கைதான் அதற்கு உயிர் கொடுக்கிறது.
ஒவ்வொரு நோயாளிக்கும் தனித்தனியாக நேரம் எடுத்து அவர்களுக்கான சிகிச்சை முறை, கால அளவு என அனைத்தையும் விவரிப்பதால் தான் இவர்களுடைய IVF மையத்தில் சக்சஸ் ரேட் அதிகமாக உள்ளது. குழந்தையின்மை என்ற வார்த்தையே இனி இருக்கக்கூடாது என்ற நோக்கத்துடன் குழந்தையற்ற தம்பதிகளுக்கு மகப்பேறு வழங்கி வரும் ஜீவன் மித்ரா கருவுறுதல் மற்றும் பெண்கள் பராமரிப்பு மையத்தின் சேவையை பாராட்டி 2024ஆம் ஆண்டுக்கான பெஸ்ட் ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் எனும் பினாக்கிள் விருதை வழங்குவதில் We Connect பெருமை கொள்கிறது. Receive the honor, ladies and gentlemen. Let's welcome Mrs. Malar Kodi, founder of Jeevan Mitra Fertility and Women Care Center. Also, I would like to welcome Dr. Ramya Ramalingam, Chief Fertility Specialist, Dr. Jaya Nirmala, Chief Gynecologist, to the stage, please. Best Fertility Hospital, and it is presented to Chennai சார்ந்த Jeevan Mitra Fertility Hospital. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். So we request all bodies to kindly be on stage for the group picture. Thank you so much, Subramaniam sir. Thank you so much for being here. Thank you for patiently presenting the awards. நிகழ்வின் நிறைவு பகுதியாக நன்றி உரை வழங்க விகடன் குழுமத்திலிருந்து பிராண்ட் அண்ட் கான்டென்ட் ரைட்டர் திரு முத்து நிலவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முயற்சி செய்யும் போது கவனம் கொடுத்து உத்வேகப்படுத்துவதும், அதே முயற்சி வெற்றியடையும் போது அதற்கான அங்கீகாரத்தை கொடுப்பதும் தான் ஆரோக்கியமான சமூக வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அப்படி ஒரு ஆரோக்கியமான நிகழ்வாகத்தான் பினாக்கிள் விருதுகள் 2024 நடந்து முடிந்திருக்கிறது. விருதாளர்களை உத்வேகப்படுத்தும் விதமாக இந்நிகழ்வை சிறப்பானதொரு உரைவீச்சுடன் தொடங்கி விருதுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு அரசு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு S.M. நாசர் அவர்களுக்கும் நிகழ்வின் தொடர்ச்சியாக வருகை புரிந்து உத்வேகப்படுத்தும் விதமாக உரையை கொடுத்து பல துறை ஆளுமைகளுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு அரசு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் விகடன் குழுமத்தின் We Connect சார்பாக எங்களது அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பினாக்கிள் விருது பெற்ற பல துறைகளை சேர்ந்த ஆளுமைகள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். மேலும் இந்நிகழ்வை தொகுத்து வழங்கிய கல்யாணி அவர்களுக்கும், மேலும் நிகழ்வுக்கு வருகை புரிந்து சிறப்பித்த நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. Thank you so much முத்து. மீண்டும் ஒரு முறை We Connect சார்பாக, விகடன் குழுமத்தின் சார்பாக எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது தொகுத்து வழங்கினதுல. இந்த வாய்ப்புக்கு ஒரு பெரிய நன்றி. and வந்த எல்லாருக்குமே மீண்டும் ஒரு பெரிய நன்றி. Thank you so much. பினாக்கிள் விருதுகள் 2024